Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகளுக்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் சில காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தது. நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான இவ்வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. திரைப்படத்தில் இடம்பெறாத காட்சிகளுக்கு பதிப்புரிமை கோர முடியாது எனவும் 2020ஆம் ஆண்டு முதலே பொதுத்தளத்தில் இக்காட்சிகள் உள்ளதாகவும் வாதிட்ட நெட்ஃபிளிக்ஸ் தரப்பு 3வது நபர்தான் இக்காட்சிகளை எடுத்ததாக தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த தனுஷ் தரப்பு அக்காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கூறியபோது நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என நயன்தாரா பொதுவெளியில் கடிதம் எழுதியதாகவும் வாதிட்டது. அவை படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தும் என கூறிய தனுஷ் தரப்பு சிகை அலங்காரம், உடை அலங்காரம் உட்பட அனைத்தும் பட நிறுவனத்திற்கே சொந்தம் என ஒப்புக்கொண்டு நயன்தாரா கையெழுத்திட்டதாக சுட்டிக்காட்டியது. இதை கேட்ட நீதிமன்றம் நெட்ஃபிளிக்ஸின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தனுஷ் தரப்பில் உரிமையியல் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.